30 வயசுலேயே 50 வயசு மாதிரி தெரியுறீங்களா? கண்டிப்பாக இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் ஆகட்டும், மங்காகட்டும் எல்லாமே இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடுங்க. உறிஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு டைமே உங்கள் ஃபேஸில் 100க்கு 200% ரிசல்ட் தெரியுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணால் அப்புறம் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம். மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவு தாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். அது வந்து நம்ம ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அந்த பொருளை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஓட்ஸ் தாங்க. இந்த ஓட்ஸ் அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்களை போக்குறதுக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2 ஸ்பூன், அதாவது எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம ஓட்ஸையும் எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து கடலை மாவு நமக்கு ஃபைனாக தான் இருக்கும் பவுடராக. இப்போ வந்து ஓட்ஸையும் சேர்த்து நம்ம இதோட அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம், ட்ரையாக இந்த பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அடுத்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன தண்ணின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறது தேங்காய் தண்ணிங்க. நம்ம தேங்காய் உடைக்கும் போது எடுக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணுறோம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இதில் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்றவங்க பசும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இது ஊறட்டும். இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. பாப்போம், எடுத்து பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பால் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் தனியாக பிரித்து. இந்த மில்க் தான் நமக்கு தேவை, இந்த ஓட்ஸ் மில்க். சூப்பராக நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக மில்க் மட்டும் நல்லா வந்துடும். கடலை மாவு இல்லாதவங்க அரிசி கூட இது கூட சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடலை மாவுக்கு பதிலாக ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம், அதாவது பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இவ்வளோ சக்கருக்கு இது நமக்கு வேணாம், ஸ்க்ரப்பராக கூட ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். எப்படி இருக்கட்டும் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு. நல்லா திக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் 10 டேஸுக்கு வச்சு யூஸ் பண்ணலாங்க. கெட்டு போகவே போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர், இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பிடிச்சிக்கும் அடி, அதனால நல்லா உடனே டக்குன்னு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க. கட்டி விடும், அதனால ஒன்றும் இல்லை. நல்லா இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி எடுத்து விட்டுருங்க, பிடிக்கும் கண்டிப்பாக. அதை பற்றி கவலைப்படாதீங்க, பிடிக்க தான் செய்யும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காது. பாருங்கள் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பிடிச்சதுன்னா அடுத்து சுரண்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், நமக்கு இப்படி தான் தேவை. பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்கணும், இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மில்க், அதோட இதை வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே கரைஞ்சிரும். நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் கரைஞ்சிரும். நல்லா அது மிக்ஸ் ஆகணும் இதோட, அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் மஞ்சளையும் காஃபி பவுடரையும் ஃப்ரை பண்ணி தான் இதில் வந்து ஆட் பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஈவன் டோனில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். பிம்பிள்ஸ் இருக்குக்கா யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே பண்ணாது. நமக்கு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நிறைய பேருக்கு 30 வயசுலேயே பார்க்குறதுக்கு வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க ஸ்கின்னில் உள்ள சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ஸ்கின் சூப்பராக பல நல்லா க்ளோவிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் ஃபுல் மேக்கப்பில் வந்து எனக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறீங்க, ஃபுல் மேக்கப் கூட இருக்கீங்க எப்பயுமே அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் செம்ம ஆயிலியாக இருக்குது, செம்ம மோசமாக இருக்குது. ஃபேஸ் பார்க்கவே நல்லா இல்லை. பாருங்கள் இப்படி இருக்குட்டு செம்ம அழுக்கா பயங்கர டேனாக இருக்குது. நான் அதனால் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ரா மில்க் எடுத்திருக்கேன். அதில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணால் தான் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எந்த பேக் அப்ளை பண்ணால் நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்குகளை முதல்ல நீக்கிடணும். இந்த மாதிரி மில்க் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது ஃபேஸில் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும். எவ்வளோ டேனாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. பாருங்கள் எந்த மேக்கப்பும் இல்லைங்க, அழுக்கு தான் இதில் முகத்துலேருந்து வருது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். எந்த மேக்கப்பும் இல்லை. இதில் மேக்கப் இருந்தால் அதில் காட்டும், உங்களுக்கு ஒட்டியிருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தா எதுவுமே இல்லை, அழுக்கு தான் தெரியுது. இப்போ நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து துடைக்கணும், வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேக் பாருங்கள், நான் சொன்னேன் உங்களுக்கு திக்காக நல்லா மாறிடும் அப்படின்ட்டு. பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா திக்காக மாறிடுச்சு. ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அப்படிலாம் கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி நான் கையிலே கூட அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க, அதனால ஒன்றுமே கிடையாது. ரெடி பண்ணி நீங்கள் வச்சு ஒரு 5 நாளைக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லிலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடி க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி கண்ணுக்கு மேலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. சுருக்கங்கள் வந்துடும், ஸ்கின் வீணாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம், கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் நான் கழுத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து கழுத்து பகுதியிலலாம் சுருக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் ஏஜ் ஆனாலே தொங்க ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி தொங்குறதெல்லாம் வராது, சுருக்கங்கள்லாம் இருக்காது ஃபேஸில். ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இளமையாக இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்.
நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா கழுத்துலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. காது, 2 கைகள், காலில் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த மேக்கப்பும் இல்லாமல் உங்ககிட்ட அப்படியே வந்து நின்று நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் லைவாக. ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். இப்போ வெறும் 10 நிமிஷம் தாங்க விட்டுருக்கோம். ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகலை. ஒரு மாதிரி இழுத்து பிடிக்க ஸ்டேஜில் இருக்குது. அதனால தான் பார்த்தேன். ஒரு மாதிரி லைட்டாக இன்னும் விட்டோம்னா ரொம்ப அப்படி இழுத்து பிடிக்க தான் செய்யும். நல்லா ஸ்கின்னை வந்து நான் டைட்டன் பண்ணி கொடுக்கும். நமக்கு போதும். அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எந்த மேக்கப்புமே எப்பயுமே மேக்கப் போடுறதே இல்லைங்க. வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன். ஆனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்றைக்கும் அப்படி தான், என்றைக்குமே அப்படி தான். மேக்கப் இல்லாமல் தான் உங்கள்கிட்ட நான் பேக் அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்டுறேன். நம்புங்க. பாருங்க எப்படி இருக்குட்டு. வாவ், சூப்பராக இருக்கு. வெறும் 10 நிமிஷத்தில் எவ்வளோ அருமையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு பாருங்க. பாருங்க கழுத்துலலாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணேன், லைட்டை ஆன் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. கண்டிப்பாக கிடையாது. கண்டினியூஸாக ஃபேஸில் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்களா? அங்கங்கே வெள்ளையாக உறிஞ்சி வருது. காஞ்சிச்சு, அதனால் சரியாக எடுக்க முடியல. நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. என் நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி என் கைக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்ல வித்தியாசம் தெரியுதுல்ல? செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது ஃபேஸு. சான்ஸே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா ஸ்கின் வந்து கெட்டியாக இருக்குது. கல் மாதிரி இருக்குது ஃபேஸ். நல்லா டைட். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எப்படி இந்த ஃபேஸ் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டேனாக டல்லாக ஆயிலியாக எப்படி இருந்துச்சு. இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க. ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மஞ்சள்லாம் ஃபேஸில் ஒட்டவே ஒட்டாது. ஆனால் அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம் இல்லையா? அதனால் ஃபேஸில் வந்து சுத்தமாக ஒட்டாது. ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேக்கப்பே போட வேணாம். இதுவே நமக்கு போதும். வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிங்கன்னா போதும். கண்ணுக்கு காஜல் வச்சிங்கன்னா போதும். உங்கள் மேக்கப் ஓவர். ஃபேஸுக்குன்னு எதுவுமே போட வேணாங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டாலும் அது ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். நீங்கள் இதை கூட நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். என் ஃபேஸ், நெக், கை எல்லாத்தோட அதாவது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் தான் நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா க்ளோவாகவும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.